கோவில்களில் சுவாமி சிலைகளை செய்வதற்கு எந்த விதமான கற்களை பயன்படுத்த வேண்டும், இது குறித்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கோவில்களில் இந்த மூலஸ்தானத்திலே ஆகட்டும், நம்ம பரிவார தேவதைகளாகட்டும், இந்த சுவாமி சிலைகளை கற்களில் வச்சுருக்கா இல்லையா, இதைத்தான் என்ன விதமான கற்களில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்ப சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே அழகாகவே சொல்கிறது. அந்த சில்ப சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா கற்களினுடைய வகைகளை அழகாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். சார், இது எல்லாமே கருங்கல் தானே, இதில் என்ன சார் வகை அப்படின்னு சொன்னால், இதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய வேத மந்திரத்திலேயே சொல்லியிருப்பா. அதாவது ஸ்ரீ ருத்ரம் சமக்கம்னு சொல்லுவா தெரியுமா, அந்த சமக்கம் அப்படிங்கிறது சுவாமிகிட்ட நம்ம வைக்கிற பிரார்த்தனை. அங்கே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சுவாமிகிட்ட நம்ம கேட்கும் பொழுது, அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கிரயஷமே பர்வதாச்சமே அப்படிங்கிறா. அதாவது அஸ்மாச்சமே அப்படின்னு சொன்னால் கல்லை குடு அப்படின்னு சொல்கிறா, மிருத்திகாச்சமே அப்படின்னு சொன்னால் மண்ணை குடுன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணுமாம். அதுபோக கிரயஷமே பர்வதாச்சமேங்கிறா. கிரினாலும் மலைதான், பர்வத்தம்னாலும் மலைதான். அஸ்மா அப்படின்னு சொன்னால் அஸ்மம் அப்படின்னு சொன்னால் கல்லு தானே. இதில் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, மார்பிள்ங்கிற ஒரு ஸ்டோன் இருக்குது, கிரானைட்டுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, சாதாரண கருங்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி நிறைய வகையான கற்கள் உண்டு அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வேதமே நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. வேதத்திலேயே இத்தனை ஆதாரங்களை சொல்லியிருக்கா. சரி, நம்ம இந்த கற்களுக்குள்ளே வந்துடலாம். இப்போ அந்த சில்ப சாஸ்திரத்தின்படி அந்த ஸ்தபதியார் இருக்கார் இல்லையா, அந்த சிற்பி அந்த கருங்கல்லை பார்க்கும் பொழுதே டிசைட் பண்ணிடுவார். அதை ஒரு சில பேர் அதை பார்க்கும்போதே டிசைட் பண்ணுவா. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா அதை தட்டி பார்ப்பா. அதை தட்டி பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு விதமான ஒலி, அதாவது ஓசை அப்படிங்கிறது கேட்கறது இல்லையா, அதை வச்சே இது இந்த விதமான கல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுடுவா. அதாவது உதாரணத்திற்கு சொல்லணும்னு சொன்னால், இது ஆண் கல், இது பெண் கல், இது ஒரு நடுநிலையான கல், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான கல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுடுவா. சார், இது என்ன கருங்கல்ல போய் ஆண்கள் பெண்கள்லாம் இது என்ன பால் பிரிக்க முடியுமான்னு சொன்னால், அவர்கள் அதுபோல் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது ஆண் தெய்வம் செய்வதற்குரியது, இது பெண் தெய்வம் செய்வதற்குரியது அப்படிங்கிற மாதிரி. அதாவது பெண் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அந்த பெண் கல்லிலே மிகவும் நளினமான மிகவும் நுட்பமான ஒரு வடிவமைப்பினை கொண்டு வர முடியும். அழகாக அவளால் அந்த ஷேப்புக்கு சூப்பராக கொண்டு வந்துட முடியும். அதாவது ரொம்ப டிசைன்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெண் கல்லிலே தான் செய்ய முடியும் சொல்கிறார். அந்த ஒலி ஓசை இருக்கு இல்லையா, அதாவது ஒரு கல்லை தட்டி பார்க்கும் பொழுது அது ஒரு மணி சத்தம், சாதாரண ஒரு மணி சத்தம் மாதிரி கேட்டுச்சுன்னா அதை ஆண் கல்னு பிரிக்கிறார். அதுலேயே வெண்கலம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இருக்கும் தெரியுமா, நல்லா நங்கு நங்குன்னு நம்ம வெண்கல மணி ஓசை மாதிரி கேட்கும். அந்த மாதிரி ஒரு வெண்கல சத்தம். அதாவது இந்த சத்தத்திலிருந்து இன்னும் சற்று மென்மைப்பட்டு மெலிசா இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும் அந்த சவுண்டுங்கிறது. அதை என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இதை பெண் கல் அப்படின்னு டிசைட் பண்ணுவா. இன்னும் ஒரு சில கல் பார்த்தோம்னா தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்கும். இதை நடுநிலையான கல் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுவா. இந்த நடுநிலையான கல் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இந்த தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்குற கல்லை ஒரு ஆதார பீட்டம் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. அந்த ஆதார பீட்டத்திற்கு மற்றும் ஆலயத்தினுடைய தூண்கள்லாம் இருக்கு இல்லையா, தூண்கள் கற்சுவர்கள், இதுக்கெல்லாம் அந்த கல்லை பயன்படுத்துவா. ஒரு சிற்பம் வடிக்கணும்னு சொன்னால் அந்த சிற்பத்திற்கு என்று அந்த கற்களுக்கு என்று ஒரு விதமான அந்த நீரோட்டம் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறா. நீரோட்டம் மாத்திரம் இல்லை, உயிரோட்டமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறா. அதிலேயே பார்த்தோம்னா கருப்பு கல், பச்சை கல் இப்படிங்கிற மாதிரிலாம் பிரிப்பா. இந்த பச்சை கல் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னு சொன்னால், அது இந்த நதிக்கரைகள் அல்லது நம்ம இந்த சமுத்திரக்கரையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பகுதிகளில் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த சிற்ப கூடங்கள் அமைந்திருக்கிற இடங்கள்லாம் பார்த்தேன்னாலே அங்கே அந்த பகுதியை சுற்றி கிடைக்கக்கூடிய கற்களை வைத்துத்தான் அந்த சிற்ப கூடம்ங்கிறதை அமைச்சிருப்பார். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்ம பார்த்தோம்னா மகாபலிபுரத்திலே அந்த சிற்ப கலை அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு இல்லையா, அதனை சுற்றி கிடைக்கக்கூடிய கற்கள், அந்த சமுத்திரத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அந்த கற்கள் சிற்பம் செய்வதற்கு மிகவும் உகந்தவை. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு சிற்பம் அப்படின்னாலே மகாபலிபுரம் ஞாபகம் வந்துடுறது. இன்னும் நிறைய பேர் அந்த பக்கம் சதர்ன் சைடு போனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஊத்துக்குழி அப்படின்னு சொல்லுவோம், ஊத்துக்குழி, திருப்பூர், அந்த ஈரோடு, அதை சுற்றிய பகுதிகளிலும் ஒரு சில கற்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் போனோம்னா அங்கே போலூர் பக்கத்தில் முடையூர்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர்லேயும் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் பண்ணுவா.
இன்னும் நம்ம இந்த பாண்டிச்சேரி பக்கம் போனோம்னா திருவக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அங்கேயும் அந்த மாதிரி நம்ம நிறைய கற்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அந்தந்த பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய அந்த கற்களினுடைய உயிரோட்டம் அப்படின்னு சொல்கிறார். சார் இதில் போய் உயிரோட்டம்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியும். அந்த கல்லை பார்க்கும் பொழுதே அந்த சிற்பியினுடைய மனதிற்குள்ளே இதிலே இது போன்ற ஒரு சிற்பத்தை வடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது தானாகவே வந்துடும். அந்த வைப்ரேஷன் சொல்கிறா இல்லையா, அது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். சார் இது என்ன கருங்கல்ல தான் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் நம்ம பகுதியிலே கருங்கற்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதே மாதிரி நார்த் இந்தியாலாம் பார்த்தோம்னா மார்பிள் ஸ்டோனில் கூட மூலவரையே வச்சுருப்பா. அங்கே மார்பிள் ஸ்டோனுங்கிறது கிடைக்கிறது. அந்த மார்பிள்லேயே கூட நிறைய டைப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நம்ம தரைக்கு மார்பிள் போடும்போது கூட இது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் டார்க் ஷேடு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறா இல்லையா, அந்த ஷேடை வச்சியே இந்த கல்லானது சிற்பத்திற்கு பயன்படுமா படாதா அப்படிங்கிறத அவளும் டிசைட் பண்ணிடுவா. இது ஏன் சார் இந்த கற்களை தான் உபயோகிக்கணுமா அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறா இல்லையா, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களையுமே கட்டுக்குள்ளே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரக்கூடிய தன்மை என்பது இந்த கருங்கல்லுக்கு உண்டு. பஞ்சபூதங்களையுமே, அதாவது ஒரு எரிமலை, அதாவது பழைய நம்ம ஜியாகிரபி படித்தோம்னா தெரியும், எரிமலையிலிருந்து சிதறி வந்ததுதான் இந்த கற்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஆக நெருப்பு அப்படிங்கிற தத்துவமானது அங்கே வந்து விடுகிறது. கற்களுக்குள்ளும் நீரோட்டம் என்பது இருக்கும், கல்லிலிருந்தும் நீர் கசியும், கல்லுக்குள் ஈரம் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, அதாவது நிறைய ஊத்துலாம் பார்த்தோம்னா கல்லிலிருந்தே கூட வரும். அப்போது அந்த கற்களுக்குள்ளே நீர் என்கின்ற தத்துவம் அடங்கி விடுகிறது. இதுபோல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என இந்த பஞ்சபூத தத்துவங்களையும் இந்த கருங்கற்கள் உள்ளே கொண்டிருக்கும். இதிலே இந்த கல்லானது இந்த சிலைக்கு உகந்தது என்பதனை ஒரு சிற்பி பார்த்து டிசைட் பண்ணிடுவார். அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய ஆலயங்களிலே அந்த மூலவராகட்டும் அல்லது பரிவார தேவதைகளாகட்டும் அத்தனை தேவதைகளுமே நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சிற்ப சாஸ்திரம் காண்பிக்கின்ற வகையிலே அந்த சிற்பத்தினை அவர்கள் வடிவமைக்கும் பொழுது அங்கே சாநித்தியம் என்பது ஆட்டோமேட்டிக்காவே வந்து சேர்ந்துடுறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.